இந்துக்களுக்கு யாரால் ஆபத்து? வர்ணாசிரம கொள்கையின்படி தாழ்த்தப்பட்ட இந்துக்கள் குலத்தொழில்தான் செய்ய வேண்டும் என்று சொன்னது யார்? இந்து. தாழ்த்தப்பட்டவர்கள் வர்ணாசிரம கொள்கையின்படி கோயிலுக்குள் போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியது யார்? இந்து. வர்ணாசிரம கொள்கையின்படி இந்துக்களை தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நடந்தால் தீட்டு என்று ஒதுக்கி வைத்தது யார்? இந்துக்கள். அப்படி என்றால் இந்துக்களுக்கு யாரால் ஆபத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வர்ணாசிரமம் சொல்லுகிறது, பிரம்மனுடைய தலையிலிருந்து பிறந்தவர்கள் பிராமணர்கள், தோளிலிருந்து பிறந்தவர்கள் வைசியர்கள், தொடையிலிருந்து பிறந்தவர்கள் சத்திரியர்கள், பாதத்திலிருந்து பிறந்தவர்கள் சூத்திரர்கள் என்று வர்ணாசிரமம் பிரித்து வைத்திருக்கிறது. அது பிரித்து வைத்த காரணத்தினால்தான் இந்துக்களே ஆபத்தான முறையில் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனை, ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு, மனுஸ்மிருதியின் மகா பெரிய தந்திரம் என்பதை யார் புரிந்து கொள்ள வேண்டும்? மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.